ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிப்பாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தனா சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க அந்த புது பிளேயரோட. இன்னொரு பக்கம் நம்ம பார்வதி, ரகுராம், சிவராமன் 3 பேருமே நேராக கிளம்பி அந்த ஸ்டேடியத்துக்கு வராங்க. பார்த்தீங்களா மாமா, இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? தனா எப்படி விளையாடிட்டு இருக்கா பார்த்தீங்களா? உங்களே ஏமாத்திட்டு மொத்த குடும்பமும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் ரகுராம் தனா விளையாடுறத பார்த்து பேரதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும் போதே தானா ரகுராம பார்த்து செம்மையா அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த இடத்துல பெட்டை கீழே போட்டுட்டு ஜானகி ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. முடியாது சார், இனிமேல் என்னால விளையாடவே முடியாது அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. உடனே கோச், அங்க இருக்கிற பிரின்சிபல், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தானா என்ன பண்ணிட்டு இருக்க, இதான் லாஸ்ட் ரவுண்ட், நீ விளையாடினா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் தானா, பிளீஸ் விளையாடிங்கிற மாதிரி எல்லாரும் ஊக்குவிச்சிட்டு இருக்காங்க. ஜானகிக்கு என்ன பண்றேன்னு தெரியல. உடனே அவங்களே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இல்ல சார், இதுக்கெல்லாம் எங்க அப்பா சம்மதிக்கவே மாட்டாரு, அவரோட அனுமதி இல்லாம நான் எதுவும் விளையாடவும் முடியாது, இனி நான் விளையாட போறதும் இல்லை, என்னால முடியாது அப்படின்னு சொல்லி கையில இருந்து பெட்டை கீழே தூக்கி எறிஞ்சதும் உடனே ரகுராம் என்ன பண்றாங்கன்னா, பெட்டை எடுத்து தனா கையில கொடுத்து, இங்க பாரு, என் பொண்ணு ஜெயிச்சுதான் இருக்கணும், எந்த ஒரு விஷயத்திலையும் தோல்வி அடைஞ்சுதான் இருக்கவே கூடாது, அப்பா நான் சொல்றப்போ போய் விளையாடி வின் பண்ணி கப்படுவா அப்படின்னு சொன்னதும் உடனே தனா ரகுராம ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. டைம்ல தனா விளையாடுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அனுப்புறாங்க. நம்ம சீனு, மாயா, தனா, நம்ம ஜானகி எல்லாம் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. அந்த இடத்துல இந்த பக்கம் தானா சூப்பராக விளையாடி அந்த பொண்ணு ஜெயிச்சிடுறாங்க. இது பார்த்து கோச், பிரின்சிபல் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு தானா பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கப்பலாம் கொடுக்குறாங்க. உடனே தானா இந்த கப்பை என் அப்பா கையில் வாங்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னதும் உடனே ரகுராமி கப்பெல்லாம் கொடுத்து விடுறாங்க. சார், அன்னைக்கு கூட நான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு வர சொன்னல, அது வேற யாரும் இல்லை சார், உங்க பொண்ணு தானாவுக்கு தான் அப்படின்னு நம்ம பிரின்சிபல் சொன்னதும், ஆமா சார், நான் உங்களை அசிங்கப்படுத்தி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, எங்க தானா உங்ககிட்ட மாட்டி பற்ற கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் அப்படிலாம் பேச வேண்டியதா போயிடுச்சு, என்னையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு கோச் சொன்னதும், இங்க பாருங்க, எல்லாரும் என் பொண்ணு நல்லபடியா திறமைசாலி, அவ விளையாடுவாங்கிற நம்பிக்கையிலையும் அவளை விளையாட வைக்க வேண்டிய நம்பிக்கையிலும் தானே எல்லாரும் இப்படி பேசிருக்கீங்க. நீங்க எல்லாரும் இவ்வளவு போராடும் போதோ அவளை பெத்த தகப்பனா எனக்கு கொஞ்சம் அக்கறை இருக்காதா என்ன? எத்தனா இதை பத்தி அப்பா கிட்ட பேசணும்னு உனக்கு தோணாம போயிடுச்சுல, அவ்வளவுக்கு நான் வில்லனா போயிட்டனாமா என்கிற மாதிரி ரகுரா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினதும் உடனே தானா ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மன்னிச்சிருங்கப்பா, நம்ம வீட்டுக்கு தான் நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மீறினா எல்லாரும் சத்தம் போடுவீங்கன்னு பயத்துல தான் நான் இதெல்லாம் மறைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாரு, என் பொண்ணு அழக்கூடாது, உன் மனசுல என்னென்ன லட்சியம் எல்லாம் இருக்கோ அதை இந்த அப்பா கிட்ட சொல்லுமா, பொண்ணுங்களை முடக்கி வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுமா, நீ எதை பத்தியும் கவலைப்படாதடா, நீ என்னோட பொண்ணு, நீ ஜெயிக்க பிறந்தவ, இப்போ சந்தோஷம் தானே உனக்கு அப்படின்னு கேட்டது. ரொம்ப நன்றிப்பா, இருந்தாலும் எல்லாரும் எனக்காகத்தான் போய் சொல்லிட்டாங்க, எல்லாரையும் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்னதும் ரகுராம் எல்லாரையுமே முறைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ரகுராம் சம டென்ஷன்ல வந்துட்டு இருக்காங்க. ஆஹா, பத்து வச்சு நெருப்பு நல்லா பத்திக்கிச்சு போலன்னு உடனே சாரு பார்வதி கிட்ட, சித்தி என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. எதுவுமே பேசாது, எரிச்சலா இருக்கு அப்படின்னதும் உடனே நம்ம ரமணி பாட்டி ரகுராம் என்ன தாப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டதும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. என்னப்பா அது, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, சாதாரணமா இருக்க, பாவமா தானா தன்னோட லட்சியத்தை மறைச்சிட்டு இருந்திருக்காம்பா, அதனாலதான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க, நம்ம 2 பேரும் தான் வில்லங்களா மாறி இருக்கோம் அப்படின்னு சொன்னது. ஏன் தானா, ஏமா இப்படி எல்லாம் மறைச்சு, ஜானகி நீ கூட சேர்ந்து மறைச்சிட்டேமா, எடுத்து சொல்லிருக்க, என் பையன் புரிஞ்சிருப்பான்லங்கிற மாதிரி சொன்னதும், என்னங்க என்ன மன்னிச்சிருங்கிற மாதிரி சொன்னதும் ரகுராம் ஜானகியை மன்னிக்க மறுப்பாங்க.